நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு எதிர்ப்புகள் தடைகள் வரும்போது நாம் முயற்சி எடுக்கிறோம். விசுவாசமாக அந்த எதிர்ப்புக்கு எதிராக அந்த எதிர்ப்பு சக்தியை மேற்கொள்ள வியாதி, சமாதான குறைவு, போராட்டம் இதெல்லாம் மேற்கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா ஜெயம் கர்த்தர் இடத்துல வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன், நல்லா படிக்கணும், படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேறும், நல்லா படிக்கிறாங்க. அதுமாதிரி யோசுவா, இவங்களுடைய பெற்றோர் என்ன பண்றாங்க? இவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க யாரு? மோசே. படிக்கிறது முக்கியம், ஜெபிக்கிறது முக்கியம், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, இதை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது. என்ன சொல்றாரு ஆண்டவரே? இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சம்பவம் முக்கியமான சத்தியத்தை சொல்லுது. ஏதோ எழுதுன்னு சொல்ல, ஒரு புஸ்தகத்துல ரெக்கார்ட் பண்ணு. இது வாழ்க்கை சத்தியம், லைஃப் ட்ரூத். இந்த லைஃப் ட்ரூத் உங்ககிட்ட மத்தியில பெர்மனன்ட் ரெக்கார்டா இருக்கணும், சந்ததி சந்ததியாக உங்க வாழ்க்கை பயணம் முழுவதும் இந்த சத்தியத்தை நீங்க எப்போதும் நினைவு கூற வேண்டும். ரிமெம்பர் திஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு. அதே வசனம் 14 வசனத்துல, யோசுவாவின் செவி கேட்க வாசி. யோசுவா யுத்த காலத்தில் இருக்காருல்ல, அவருடைய செவியில இந்த சத்தியம் கேட்டுக்கொண்டே இருக்கணும், ரிங்கார விட்டு கொண்டே இருக்கணும். என்ன சத்தியம்? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார், கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவருடைய நாமம் கர்த்தர். ஹல்லேலூயா. யோசுவா, நீ போராடுற, உன்னுடைய போர் செய்கிற திறமையினால் வெற்றி இல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன், யுத்தம் செய்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய நாமம் கர்த்தர். நினைவு கூறணும், உன் காதுல கேட்டுக்கொண்டே இருக்கும், மனது ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கணும். நீங்க அதை செய்யும் போது, இதை செய்யும் போது, இந்த தேவையை எதிர்நோக்கும் போது, இந்த எதிர்ப்பை எதிர்நோக்கும் போது, இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும், உங்க காதுல துணித்து கொண்டே இருக்கணும். என்னுடைய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நினைவு கூறுங்க பிரதர், சிஸ்டர், என்னுடைய ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், என்னுடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் வெற்றி நாயகன். நான் தனிமையா இல்ல, ஐ அம் நாட் அலோன். இன்னொரு சேர்ந்து சொல்றீங்களா? நான் தனிமையாக இல்லை, நான் தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் தனிமையா இல்லை, உங்க குடும்பத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் இருக்கு, இதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நான் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த எதிர்ப்புகளை, இந்த தடைகளை, வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைகளை மேற்கொள்வது என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுது, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. உன்னுடைய எதிரிய, உனக்கு எதிராக உள்ள வியாதிய, போராட்டத்தை, குறைவ, சமாதான குறைவ,
யார் எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன கடைசி வார்த்தை சொல்லுது? பண்ணுவேன் என்றார். அதை அழிப்பது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரோட சொல்றாரு, இந்த மாடல், இந்த சத்தியம் நீங்க நினைவு கூற வேண்டும். நடு ராத்திரியில் தூக்கத்தை தட்டி எழுப்பி உனக்காக யுத்தம் செய்வது யாருன்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? சத்தமா ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையில பார்க்கும்போது, உங்க எதிர்ப்பு சக்தியில பார்க்கும்போது அசரக்கூடாது. இந்த அமலேக்கர் சொல்லுவோம், நமக்கெல்லாம் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனா வேத வாசித்து பார்த்தோம்னா அமலேக்கர் வந்து ரொம்ப பயங்கரமான சக்தி உள்ள போர் வீரர்கள். இவங்க அப்ராணி, 400 வருஷம் அடிமையா இருந்தவங்க. யுத்தம்னு என்னன்னு தெரியாது, ஆயுதமே கிடையாது. ஆனா மோசே சொன்னாரு, அவங்க வர்றாங்களா, ப்ராப்ளமே கிடையாது, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பெரிய படையா இருக்கலாம், பெரிய வீரரா இருக்கலாம், ஆனா நம்முடைய கர்த்தர் யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை பார்த்து, அன்றாட வாழ்க்கையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து சொல்லுவீங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். வேதம் சொல்லுது, சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உங்களை தொடுகிறவன், ஹல்லேலூயா, என்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கிற பகுதியில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க, கடைசி வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியா. அமலேக்கு யார் யுத்தம் பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களோட. வேத வசனம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக போராடுறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இங்க அமலேக்கர் வந்து அப்ராணி இஸ்ரவேலுக்கு எதிராக போராடும் போது கர்த்தர் சொல்றாரு, இது ஏன் சிங்காசனத்துக்கு எதிராக போர். ஹல்லேலூயா. அதனால இந்த அமலேக்கிற்கு எதிராக தலைமுறை தலைமுறையாக நான் யுத்தம் செய்து கொண்டே இருப்பேன், வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு. ஹல்லேலூயா. உன்னோட போராடுகளை தேடினாலும் காணாதிருப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21:31 சொல்லுறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. 21:31 நீதிமொழிகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நான் பரீட்சைக்கு படிப்பேன், நானு வேலைக்கு சேர்றதுக்கு அப்ளிகேஷன் போடுவேன், நானு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க துவங்குவேன், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைவேறணும், நிறைவேறணும். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவை என்னவெல்லாம் சரி, உங்களை எதிர்நோக்கி இருக்க போராட்டம், தடை என்னவெல்லாம் சொல்லுங்க. குதிரைக்கு போல உங்க பேரை சொல்லிக்கோங்க. நான் சொல்லுவேன் சுரேஷ் ஜான்சன். சுரேஷ் ஜான்சன் யுத்தத்துக்கு ரெடி. சுரேஷ் ஜான்சனுக்கு தெரியும், நான் நினைவு கூறுறேன், ஐ ரிமெம்பர், என்னுடைய ஆண்டவர் யுத்தம் செய்கிறவர், என்னுடைய ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. 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 Glory to God. என் அருமையான சகோதரனே,
சகோதரியே, உங்களுடைய அமலேக்கன் யாரானாலும் இருக்கலாம். உங்களுடைய அமலேக்கன் வியாதியா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிளவா இருக்கலாம், மன சோர்வா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். உங்களுடைய தடை, உங்களுடைய போராட்டம் எதுவா இருந்தாலும் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பகுதி வாஸ்தவம்னா, இந்த முழு பகுதி யாத்திராம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள் வாசி பார்த்தோன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். யோசுவாவும் அவருடைய படையினரும் யுத்த களத்தில் ஈட்டியும் பட்டயத்தை பிடிச்சு போராடி கொண்டிருக்காங்க. அந்த பக்கத்தில் ஒரு மலை உச்சியில மோசே, வேதம் சொல்லுது, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு, இந்த கோலை வச்சுதான் என்ன பண்ணார்? கோலை நீட்டோன்னா செங்கடல் என்னாச்சு? பிளந்தது. இந்த கோலை வச்சு நைல் நதி அடிச்சோன்னா ரத்தமா மாறிச்சு. இந்த கோல் என்னது? தேவ பலன். தேவ பலனை பிடித்து கொண்டு தன் கைகளை நீட்டி, 2 கைகளையும் வானத்துக்கு நேராக நீட்டிக்கொண்டே நின்றார். கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி கொண்டுதான் என்ன அர்த்தம்னா, டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்காரு. ஆண்டவரே, சங்கீதம் 75:6-7 வசனங்கள் சொல்கின்றன, எனக்கு உதவி, எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஆசீர்வாதம் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வருவதில்லை. எனக்கு வர்ற ஒத்தாசை, உதவி, பலன் பரத்திலிருந்து வருகிறது, வானத்திலிருந்து வருகிறது, ஆண்டவரிடத்தில் வருகிறது. மோசே தன் கைகளை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். யுத்தம் மும்முரமா நடக்குது. யுத்த வீரருக்கெல்லாம் மோசேயை பார்க்கிறாங்க. ஆஹா, நமக்காக, நம்முடைய ஜெயத்துக்காக இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கார். இன்னும் அதிகமான உற்சாகம், விசுவாசம். வேதம் சொல்லுது, இந்த பகுதி சொல்லுது, மோசே தன் கையில் நீட்டிக்கொண்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் அசந்துட்டாரு. நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் ஒரு தேவைக்காக. டைம் ஆகுது. என்ன ஆகுது? விசுவாசம் என்ன ஆகுது? விசுவாசம் உண்மையா சொன்னாங்க. அவங்க ஒரு கைதடிங்க பார்ப்போம். குறைய தோங்குது, தளர்ந்து போகுது, அசந்து போகுது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, யோசுவா எப்படி போராடினான்னு சொல்லல, எப்படி முன்னேறினான்னு சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, மோசே கையை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேல் எல்லாம் ஜெயிக்க துவங்கினாங்க, மேற்கொண்டார்கள். யோசுவா கொஞ்சம் அசந்து கையை கீழே வைக்கும் போது அமலேக்கியர் மேற்கொண்டாங்க. ஒரு கனெக்ஷனை பார்க்குறீங்களா? ஒரு கனெக்ஷனை பார்க்குறீங்களா? கையை உயர்த்தினா இஸ்ரவேலுக்கு ஜெயம், கையை கீழே போட்டா எதிரிக்கு ஜெயம். ஒரு கனெக்ஷன் இருக்கா? என்ன கனெக்ஷன்? யோசுவா யுத்தம் செய்வது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? கையை முக்கியம். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் முக்கியம். கர்த்தருடைய பலனை பிடித்திருக்க, வல்லமையை பிடித்திருக்கிறது முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை அசந்த உடனே இன்னும் 2 பேர் வந்து உதவி செய்றாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. உடனே மோசே அப்படியே கையை பிடிச்சிருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா தளர்ச்சி வரலாம். தளர்ச்சி வரும்போது என்ன பண்ணணும்? நீங்க யார்கிட்ட சப்போர்ட் கேட்கணும்? உங்க பாஸ்டர் ஐயாட்ட. பாஸ்டர் ஐயாவும் குடும்பத்தினரும் உங்க ஒவ்வொருத்தருடைய தேவைக்காக, உங்களுடைய விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்.
அந்த ஜெபத்துக்கு அதிகமான வல்லமை. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், அதுல வல்லமை இருக்கு. அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. 2 பேர் ஜெபிக்கணும். யார் இந்த 2 பேரு? குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கணவனும் மனைவியும் ஒரே ஒண்ணுதான், என்னுடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அதிகமான வல்லமை இருக்குது. இந்த பகுதியில் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு யோசுவா தேவை, மோசே தேவை, கர்த்தர் தேவை. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பகுதியில் உண்டான சத்தியம், என்னுடைய ஜெபம் முக்கியம், என்னுடைய முயற்சி முக்கியம். ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் முதல்ல பார்த்தோம். 1 யோசுவா யுத்தம், 2 மோசே ஜெபம், 3 கர்த்தர் வெற்றி கொடுத்தார். 4வது என்னது? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நான் மீண்டும் ஒரு விஷயம் நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஜெயத்துக்காக நன்றி ஆண்டவரே, கொடுக்க போற ஜெயத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்துக்கு யெகோவா நிசி. யெகோவானா கர்த்தர், நிசினா ஜெயக்கொடி. கர்த்தர் என் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெய, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெயக்கொடி. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன்.